வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைம் டாக்கீஸ். நாங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பென்டெனுக்கு ஃபைனலி ஒரு புது சீரீஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம பென்டென் ஃபேன்ஸோடைய பல வருஷத்து கதவு இன்னைக்கு நினைவாயிருச்சு அப்படி தான் சொல்லணும். ப்ரோ, பென்டெனுக்கு புது சீரீஸா? நீங்கள் வரவே வராதுன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி இப்போ புது சீரீஸ் வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் அப்போ சொன்னதும் உண்மைதான், இப்போ சொல்கிறதும் உண்மைதான். என்ன ப்ரோ குழப்பறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நம்ம பென்டெனுக்கு புது சீரீஸ் வரப்போகிறது என்னமோ உண்மைதான். பட் அந்த புது சீரீஸ் அனிமேட்டட் ஃபார்மேட்லேயோ இல்லை லைவ் ஆக்ஷன் ஃபார்மேட்லையோ இருக்க போகிறது இல்லை, காமிக்கல் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை யார் கொடுக்க போகிறா, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ரீசெண்டாக காமிக்கா நடந்துச்சு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம பென்டெனுக்கு புதுசாக ஒரு காமிக் சீரிஸ் ரெடி பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை கிரியேட் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமைட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு காமிக் கம்பெனி தான். இவங்க ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கம்பெனி தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நம்ம பாய்ஸ் சீரிஸ் இருக்கு இல்லையா, அமேசான் ப்ரைமில் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த பாய்ஸ் சீரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய காமிக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதை பார்க்குறப்போ ஓகே, ஓரளவுக்கு நல்லபடியாக அந்த காமிக்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அட் த சேம் டைம் இவங்க கிரியேட் பண்ணுற காமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அடல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்குறப்போ இவங்க ரீபூட் மாதிரி இன்னொரு கண்ட்ராவியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம டன்கன் ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த சீரீஸ் அடுத்த வருஷம், அதாவது 2025 வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் எந்த மாதம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ தான் அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ அந்த கதை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் இவங்க காமிக்ஸில் ரிலீஸ் பண்ணணும், அதை வந்து அனிமேட்டடாகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அதே ரீசன் தான். பென்டென்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ். அண்ட் 2016 ரீபூட்னு ஒரு கண்ட்ராவியை கொண்டு வந்து இருந்த ஃபேன் பேஸை தரமட்டமாக்கிட்டாங்க. அண்ட் சுத்தமாக அது ஓடவே இல்லை, டிஆர்பி நல்லா குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இவங்களால ரிஸ்க் எடுத்து பென்டெனுக்குன்னு ஒரு புது சீரிஸ் கிரியேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தனக்கு இருந்த 1008 லாஸ்ல இருந்து நம்ம வார்னர் போஸ் தப்பிச்சு நார்மலாக இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ரிஸ்க் எடுக்க அவங்க கண்டிப்பாக தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் பென்டெனுக்கு அந்த ஃபேன்ஸுன்றது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றது அவங்க கவனத்துக்கு போயிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க பென்டெனுக்கு அனிமேட்டட் சீரீஸை நம்ம கிரியேட் பண்ண வேணாம், பட் காமிக்கல் சீரீஸை கிரியேட் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காமிக் சீரீஸ் ஆக்சுவலி ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த காமிக் சீரீஸோடைய சேல்ஸ் அப்படின்றது நல்லபடியாக நடந்து இதோடைய ரீச்ன்றது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அனிமேட்டட் சீரீஸ் கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ இந்த காமிக் சீரீஸோடைய வெற்றி தோல்வியை பொறுத்து தான் இதுக்கப்புறம் பென்டென் சீரீஸ் அப்படின்றது அனிமேட்டட் ஃபார்மேட்லையும் லைவ் ஆக்ஷன் ஃபார்மேட்லையும் நம்ம பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அமைய போகுது. பட் அதுக்கு இந்த காமிக்ஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாம் ஓகே ப்ரோ, இந்த காமிக் சீரீஸில் நம்ம எந்த பெண்ணை பார்க்க போகிறோம், இதோட கதை எப்படி போக போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரிய கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு அவங்க கிட்டே இருந்து வந்த ஒரே அஃபிஷியல் நியூஸ் பென்டெனுக்கு ஒரு காமிக் சீரிஸ் வரப்போகுது அப்படின்றது மட்டும் தானே தவிர, அது எந்த மாதிரி காமிக் சீரிஸாக இருக்க போகுது, எந்த பெண்ணை காட்ட போகிறாங்க, இந்த ஸ்டோரி லைன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரிஜினல் சீரிஸோட கண்டினியூஷனா, இல்லை ரீபூட்டோடைய கண்டினியூஷனா, இல்லை திரும்பவும் ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி புதுசாக கொண்டு வராங்களா, இல்லை நம்ம பென்டென் சீரிஸில் பார்த்த வேறு யூனிவர்ஸை சேர்ந்து ஏதாவது ஒரு பெண்ணோடைய கதையா, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நாம் கூடிய சீக்கிரத்திலே அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுப்போம். அதாவது காமிக் சீரிஸ் 2025 ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் ஒன்று விடாமல் கவர் பண்ணிடலாம். பட் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு என்ன சங்கதின்னு தெரிய வரும். சரியா? அண்ட் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் நாம் டீட்டெயில்டாக வீடியோஸை போட்டுருவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஒரு வழியாக பென்டெனுக்கு ஒரு புது சீரிஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நிம்மதியாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு வேறு லெவல் வீடியோ உங்களுக்கு திரும்பவும் பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் சந்திப்போம். டாடா, பை பாய்.